தஞ்சாவூர் கும்பகோணம் ஸ்டைல் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 50 கிராம் பாசிப்பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை குக்கரில் போட்டுட்டு அதோட ஒரு 3 உருளைக்கிழங்கு, அந்த 3 உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு அதோட ஒரு 5-6 பல்லு பூண்டு இது போட்டு இதுக்கு தேவையான இந்த பருப்பும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு உள்ள தண்ணி ஊற்றி குக்கரை மூடி வேக வச்சிடணும். குக்கர் மூடியில் பிரிமனையை வச்சுருக்காங்க, ஏன்னா தண்ணி வலியாமல் கீழே இருக்கும், மேலேயே இருந்துடும், அதனால் அதை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேங்காயும் சோம்பும் வச்சு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்குவோம், அரைச்சி வச்சுக்குவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் எடுத்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு கொஞ்சம் போட்டு, சோம்பை நுணுக்கி வச்சுருக்கோம், பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அந்த சோம்பு போட்டு அதிலேயே ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்குவோம். கொஞ்சம் ஒரு 10 பல்லு பூண்டு அதையும் போட்டு, பச்சை மிளகாய் ஒரு 5-6 பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குவோம். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயமும் ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக தான் வதக்கணும். அதே மாதிரி தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதையும் போட்டு ரொம்ப வதக்கிடக்கூடாது, அந்த தக்காளி உடஞ்சிடக்கூடாது, மீடியமாக வதக்கணும். வதக்கிட்டு இந்த பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ உருளைக்கிழங்கு வேக வச்சதையும் எடுத்து போட்டுருவோம். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்தது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வெந்த பிறகு நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவி இறக்கிடணும். இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கும் தோசைக்கும் தான் நல்லாயிருக்கும், வேறு டிஷ்ஷு இதுக்கும் நல்லா இருக்காது. இட்லி தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.